ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் ரவா இட்லி. கடாயை சூடு பண்ணிவிட்டு நெய் எண்ணெய் சேர்த்தது 3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பொடியாக நறுக்கியது 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கியது, முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், அதுவும் பொடியாக நறுக்கி வைத்தது. இதையே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரவா 3 கப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி 1/4 கப்பு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. ஆறின பிறகு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க, 1/2 கப்பு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுடுங்க. இட்லி தட்டில் நெய்யில் வறுத்த முந்திரியை ஃபஸ்ட்டு வச்சுடுங்க. அதுக்கு மேலே துருவிய கேரட் போட்டுக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் ஒரு கட்டியாக ஊற்றிக்கோங்க, அல்லது தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், வெந்ததும் அதை கொஞ்சம் நல்லா கூல் ஆகட்டும். ஆறின பிறகு கரண்டியாலே எடுத்துடுங்க. பாருங்கள், சுவையான ரவா இட்லி ரெடி.